வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம நேற்று வீடியோ போடல, முன்னாள் சொல்லியிருந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. அதனால் நம்ம புதுசாகவே போட்டுருவோம். ஸோ ஓகே, புதுசில் திரும்ப பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டிலேருந்தே மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் இந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிட்டு ஒழிஞ்சு மார்க்கெட் இப்போ தான் ஒரு கிளியரான செட்டப்புகள் இருக்க மாதிரி இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஏதாவது நாளையோட கேண்டில் என்னோட லோவோட லோ பிரேக் பண்ணனால மார்க்கெட்டில் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஹை பிரேக் ஆகிறது வாய்ப்பு கம்மியாக தெரியுற மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. ஹையை பிரேக் பண்ணால் அப் சைடு இல்லைன்னா டவுன், அந்தமாதிரி செட்டப்பில் மார்க்கெட் இப்போ ஒரு கிளியரான செட்டப்புக்குள்ளே இருக்குது. இல்லை நாளைக்கு சைடு வேஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது இந்த டோஜ் இருக்குல்ல, இது லோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24,200 அப்படிங்கிற வரைக்கும் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி இந்த ரெட் கேண்டோட லோ தான் நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். இது இந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. திருப்பி இந்த இடத்து கூட வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,414 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,509 இது டேயோட ஹை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,587 அப்படிங்கிறது ரீசெண்டாக போன ஒரு சிங்கோட ஹை. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,286 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,198 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,054 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கு பிறகு இந்த இடம் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன் தான். இந்த ரேஞ்சு, அதாவது இந்த ரேஞ்சு 500 to 500 கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் அந்த நோ ட்ரேடிங் ஜோனில் தான் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்லேருந்து அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறது வெரி புல்லிஷாக பண்ணால் தான் பிரேக் பண்ண முடியும். சின்ன சைடுவே செட்டப் இருந்துச்சுன்னா அந்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசன்ஸை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த 414 510 கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு என்ன தாண்டதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அது அந்த சுச்சுவேஷன் பொறுத்தாப்புல தான் ஃப்ரெண்ட்ஸ் அமையும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நான் கொடுத்த கடைசி லெவல்ஸில் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம். இந்த கேண்டில் லோ தான் நம்ம சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். கரெக்டாக எல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோஜோட ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்த ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது டேயோட ஹையை பிரேக் பண்ணாமல் லோவும் பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் சைடு வேஸ்க்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 54,583 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,036 அப்படிங்கிறது நீங்கள் டேயோட ஹை, அது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,345 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 54,172 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,686 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா 53,084 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை டே ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஏரியா அதாவது ஃபுல் புல்லிஸ் வரணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தேட பிரேக் பண்ணால் மட்டும்தான் போகும். இது இந்த ஏரியா செல்லிங் தான் போட்டுக்கணும். இந்த ஏரியா தாண்டினாலே மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம்.
ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போனாலும் இந்த டேயோட ஹை நியரஸ்ட் இந்த நம்ம கொடுத்துருக்க செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெருங்கிறப்பே மார்க்கெட்லேருந்து ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து எனக்கு மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கான செட்டப்பும் இது வரைக்கும் மார்க்கெட் நடந்திருக்கு. ஆனால் செல்லிங் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்குது. நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி அந்த ஸ்டைலில் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணி க்ளோசிங்கே வெளில தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை, அதாவது டேவோட ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுவுமே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூணுலேயுமே இது போல் தான் இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் அடுத்த லெவல்ஸ் என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 80,773 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80,981 இன்றைக்கி போன ஹை தான் செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 81,173ங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 80,373 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 79,879 செகண்டு, தேர்டை பொறுத்தளவுக்கு 79,570. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் வரைக்கும் தான் போகும். தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா ஜோன் செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த இடங்கிறது கொஞ்சம் வெரி புல்லிஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிரேக் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த 81,200 பிரேக் பண்ண பட்சம் தான் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தடுத்து இறங்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுலையுமே இதே ஸ்டேட்டில் தான் செட்டப்பே இருக்குது. அந்தமாதிரி ஈவனாக இருந்தாலும் பெரும்பாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.